ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எலிப்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இது எலிப்ஸ் ஈக்குவேஷன், இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நமக்கு நார்மலாக எலிப்ஸ் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அது வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன். பட் எலிப்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸா அலாங் ஒய் ஆக்சிஸா நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்கிறது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். நமக்கு எது பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒய்யோட பராமீட்டர், ஐ மீன் ஒய்க்கு ஸ்கொயருக்கு கீழே இருக்க டினாமினேட்டர் தான் நமக்கு பெருசாக இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் ஏ ஸ்கொயர். அப்போ இது அலாங் என் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ நம்ம எப்படி வரையணும்? அலாங் ஒய் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு எலிப்ஸ் வரையணும். வரைஞ்சிருக்கோன்னா அப்போ நமக்கு ஸ்ட்ரிப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அலாங் ஒய் ஆக்சிஸ் உங்கள் ஸ்ட்ரிப் வந்து ஹரிசாண்டலாக வரையணும். அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் உங்கள் ஸ்ட்ரிப் வந்து வெர்டிக்கலாக வரையணும். ஓகேவா? இப்போ இது அலாங் ஒய் ஆக்சிஸ், அப்போ ஸ்ட்ரிப்பு வந்து ஹரிசாண்டலாக வரையணும். அப்போ ஸ்ட்ரிப்போட லோயர் லிமிட் என்ன, ஸ்ட்ரிப்போட அப்பர் லிமிட் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இது வந்து டோட்டல் எலிப்ஸ். ஃபுல் ஏரியா நீங்கள் கவர் பண்ணதுக்கு பதிலாக எத்தனை குவாட்ரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஒரு குவாட்ரண்ட்டோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏரியா ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன், அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட எக்ஸோட லிமிட் என்னன்னு பாருங்கள். பிகாஸ் த ஸ்ட்ரிப் ட்ராயிங் ஹரிசாண்டல் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரைஞ்சிருக்கோம். அப்போ இது எக்ஸோட லிமிட். அப்போ உங்களுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, இன்டகிரேஷன் ஓவர் dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். அப்போ எக்ஸோட லோயர் லிமிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் உங்களுக்கு எங்கே டச் ஆயிருக்கு பாருங்கள், 0,0 டச் ஆயிருக்கு. இங்கே உள்ள எக்ஸ் கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா 2. எக்ஸ் ஸ்ட்ரிப் ஹரிசாண்டல் ஆக்சிஸோட லோயர் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா 0. எக்ஸ் கோஆர்டினேட் இங்கே இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா 2. அப்போ உங்களுக்கு 0 to ஏங்கிறதா ஃபார்முலா. லோயர் லிமிட் எப்படி போயிருக்குன்னா 0 to ஏங்கிறது இங்கே 2 வரைக்கும் போயிருக்கு. அப்போ எக்ஸோட லிமிட் எதுலேருந்து எதுக்குள்ளே போயிருக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் போயிருக்கு. ஒருவேளை அந்த எலிப்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் யூ ஹாவ் டு ட்ரா வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். அலாங் இது ஒய் ஆக்சிஸாக இருக்குது. ஸோ ஐ எம் ட்ராயிங் எக்ஸ் ஸ்ட்ரிப், ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். சரிங்களா? 0 to 2 வரைக்கும் போயிருக்கு. இங்கே மாடலஸ் ஒய்ங்கிறது ஃபார்முலா. மாடலஸ் ஒய்ங்கிறது எப்படின்னு பாருங்கள். இது நம்ம ஒய்யை டிரைவ் பண்ணிக்கலாமா? ஒய் ஸ்கொயர் பை 9, இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைட் போயிடும். அப்போ 1 minus x squared by 4 டேக் எல்சிஎம். 4 minus x squared by 4, இந்த 9 இன்சைட் வந்துடும், மல்டிப்ளை ஆயிரும். இது y ஸ்கொயர் வேல்யூ. உங்களுக்கு y மட்டும் தான் வேணா ரெண்டு பக்கம் ரூட் எடுப்பீங்க. ரூட் எடுத்தீங்கன்னா 9/4 எடுத்தீங்கன்னா 3/2. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா √4 minus x square. இப்போ y யோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3/2 √4 minus x square. இதுக்கு இந்த ஃபார்முலாக்குள்ள போய் அப்ளை பண்ணலாமா? 4 இன்ட்டு இன்டகிரேஷன் 0 to 2 3/2 √4 minus x square with respect to dx. ஓகேவா? அப்போ 4 2 கேன்சல் ஆயிரும். 2 3s are 6 கான்ஸ்டன்ட் அவுட் சைட். உங்களுக்கு லிமிட் 0 to 2 √4 minus x square dx பேலன்ஸ் இருக்கு. 4 can be written as 2 square எழுதிக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஒரு ஃபார்முலாவே இருக்கு. இன்டகிரேஷன் ஃபார்முலா √a square minus x square ஃபார்முலா இஸ் x/2 √a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இங்கே ஏக்கு பதிலாக எனக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, எக்ஸ்க்கு பதிலாக இங்கே எக்ஸே இருக்கு. அப்படியே கம்பேர் பண்ணிடலாமா இந்த இன்டகிரேஷனுக்கு பதிலாக? அப்போ ஃபார்முலா என்ன, x/2. ஸோ x/2 √a square minus x square. ஸோ √4 minus x square plus a square by 2. இங்கே உள்ள a square is 2 square. ஸோ 4/2 sin inverse of x by a. x by aங்கிறது இங்கே உள்ள இருக்க என்ன டேர்ம் 2. ஓகேவா? லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா 0 to 2. இப்போ நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ நீங்கள் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. எக்ஸ் இருக்க பிளேஸில் 2 அப்ளை பண்ணியிருக்கீங்க. 2/2 √4 minus எக்ஸுக்கு பதிலாக 2 square plus a square value is 2 square. 2 square is 4. 4/2 cancel பண்ணிங்கன்னா 2 sin inverse of x by a. xக்கு x தான். இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுவீங்க. அப்போ 2/2 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு எல்லாமே 0 ஆயிரும். ஏன்னா 0 into anything 0 ஆயிரும். sin of 0 வரும். sin of 0 is 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 minus 4 இந்த டேர்மே நமக்கு 0 ஆயிரும். இங்கே sin inverse of 1 வரும். எப்போ நமக்கு சைனில் வந்து 1 வரும்னா 90 டிகிரி. அப்போ 6 into 2 into pi/2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஏரியாவோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைனலி 6 pi square units. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஏரியா ஆஃப் திஸ் எலிப்ஸ். ஒன்று நம்ம பார்க்கணும், ஈக்குவேஷன் பார்க்கணும். ஈக்குவேஷனை எது பிக்கராக இருக்குன்னு பாருங்க, அதுதான் அலாங் ஆக்சிஸ். ஓகேவா?
இப்போ நமக்கு பிங்கிறது பிக்கரா இருக்கு. அப்போ த எலிப்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ எலிப்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். அப்போ ஸ்ட்ரிப்பு நீங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா வரையணும். ஹரிசாண்டலோட லிமிட் என்னன்னு பார்க்கணும். அதாவது எக்ஸோட லிமிட் என்னன்னு பார்க்கணும். அப்போ இன்டெகிரல் ஒய் டிஎக்ஸ். இது ஒருவேளை நீங்க வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா வரைஞ்சீங்கன்னா இங்க எக்ஸ் இங்க டிஒய்னு ஒரு ஒய்யோட லிமிட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 0 to எங்க ஃபார்முலா. அப்போ 0 to 2. நார்மலாக இப்போ ஒய் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சி நார்மல் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்டகிரேஷனுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தி சம் ஆன்சர் இஸ் ஃபைனலி 6 pi square units. Thanks for watching.